குடிங்க. ஐயோ வேணாங்க. இங்க யாராவது பார்த்து வீட்ல சொல்லிட்டாங்கன்னா நம்ம 2 பேரும் செத்தோம். நீங்க போயிடுங்க. இல்லைங்க, இது நீங்கள் வாங்கினா தான் நான் போவேன். சரி கொடுங்க. ஆ ஐயோ. கடலை மிட்டாய். அம்மா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னாங்க, அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க, உடம்புக்கு நல்லது. ம், அப்புறம் அந்த லெட்டரில் என் மனசில் இருக்கிறத எழுதியிருக்கேன். படிச்சுட்டு நல்ல பதிலாக சொல்லுங்க. என்ன பதில்? எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க. பாருங்க, கரெக்டாக கோயில் வாசல்ல என் காதல் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதனால நீங்கள் என்ன யோசிக்கிறதுனாலும் கடவுள் நல்லா நினச்சிட்டு நல்ல பதிலாக சொல்லுங்க. எனக்கும் ஓகே தான். ஆ, ஆனா அப்பா அதுக்குள்ள மாமா வந்துட்டாரா? எங்க? ஆ, அது இல்லைங்க. அப்பாவை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏங்க, அதெல்லாம் அவர் பார்த்து பாருங்க. எவரு? சாமி தான். அவர் தாங்க உங்களையே எனக்கு கொடுத்தாரு. அதெல்லாம் மாமா அவரே பார்த்துப்பாரு. அதெல்லாம் அவருக்கு ஈஸி. அப்புறம் காதலர் தின வாழ்த்துக்கள்ங்க. தேங்க்ஸ்ங்க. உங்களுக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லை, நேற்று மெசேஜ் பண்ணிருக்கப்போ நாளைக்கு கோயில் வருவேன்னு சொன்னேன்ல, அதான். ஓ ஆமா, நான் கோயிலுக்கு வர்றதுனால நீ எதுக்கு கோயிலுக்கு வந்த? எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் தான். முக்கியமான விஷயமா? வேலை தேடிட்டு இருந்தேன்னு சொன்னியே, வேலை கிடைச்சிச்சா? இது அதை விட ஒரு முக்கியமான நல்ல விஷயம். என்ன? அது நம்ம ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கோம். அதான் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே எதுவுமா கோயில்லையே வச்சு. கோவில்ல வச்சு ப்ரப்போஸ் ஏதாவது பண்ண போறியா? அதெல்லாம் இல்லை, கண்ணு மூடு. நான் மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. ஏன் பயப்படுற? நீ என்னதான் பண்ணிட்டனா? அடிச்சி, அதெல்லாம் இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். நம்பி மூடலாம், மூடு. என்ன பண்ண போறானே தெரியலையே. இப்போ கண்ணை தர. இப்போ நான் கண்ணுக்கு எப்படி தெரியுறேன்? எப்பயும் போல தாண்டா தெரியுற. இதுக்கப்புறம் நீ என்னை வாடா போடலாம் கூப்பிடவே கூடாது. ஏன்? ம்